பார் பிரதர், இந்த பொண்ணை என் தம்பி கட்டி வைக்கலாம்னு இருக்கோம். அவன் எங்க போறா, எப்படிப்பட்டவ, யார் கூட பழகுறாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும். சார், ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகும், பரவாயில்லையா? பீஸை பத்தி நீ எதுக்குமா கவலைப்படுற? கட்டிக்க போறேன், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. இந்த அட்வான்ஸ் எப்ப டீடைல்ஸ் தர போற? காசு கொடுத்துட்டீங்கல்ல, இந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் இன்னும் ஒரு வாரத்துல உங்க கையில இருக்கும். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச் பாக்ஸ் இருக்கா? ஆபீஸ்ல ஆஞ்சநேயரா? டேய், சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? நம்ம ஃப்ரீயா பண்ற விஷயத்துக்கு காசு கொடுத்து போறான். How's Veena? Fine. நான் கேட்டதா சொல்ல என்ன? Okay, yeah. Bye. See you. Bye. Excuse me. Huh? Stupid. ஐயோ, பொறுக்கி. யார்கிட்ட பூ குடுக்குற? இது உங்க தலையில இருந்து விழுந்ததுங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எல்லாரும் ஸ்டிக்கர் கோலம் ஒட்டுவாங்க, இல்லன்னா கல் மாலை கோலம் போடுவாங்க. நீ மட்டும் ஏன் அரிசி மாலை கோலம் போடுற? நாளை எருமைகளுக்கு சாப்பாடா இருக்கட்டுமேனு தான். ஆண்டி, ஏன் என்ன பார்த்து கோலத்தை ஃபினிஷ் பண்ணாம போறாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. காலையில வெளியில போகும்போது சுமங்கலி முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரியம் சக்சஸ் ஆகும். அத அந்த பொண்ணு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போல் இருக்கு. அதான் உன்னை பார்த்த உடனே உள்ள போயிட்டா. ஓகே, அப்படியே வச்சுக்கங்க. இப்படி பாதி கோலத்தை பார்த்துட்டு போனா என் காரியம் எப்படி சக்சஸ் ஆகும்? வந்து முழு கோலத்தையும் போட சொல்லுங்க, இல்லன்னா போக மாட்டேன். வந்து ஆட என்ன ஜீவா நீ? கோலம் அரை கோலமா இருந்தா முக்கா கோலமா இருந்தா நீ பாட்டு போக வேண்டியதானே? சோ வர மாட்டாங்க, கோலத்தை ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. ஆண்டி, எனக்கும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. என் காரியம் நல்லா நடக்கணும், சக்சஸ் ஆகணும். கொடுங்க, நானே போட்டு போறேன். பியூட்டிஃபுல். நீ அங்க பாரு, ஜீவா என்ன அழகா கோலம் போட்டுருக்கீங்க. ஆண்டி, எப்படி நம்ம ஃபினிஷிங்? சூப்பர். மீனாட்சி ஆரம்பிச்சு வச்சா நீ முடிச்சு வச்சுட்ட. அசத்திட்டப்பா. முழு கோலத்தையும் போட்டாச்சு, போற காரியம் சக்சஸ் தான். நான் மயில்சாமி பேசுறேன். நீ சொன்ன மாதிரியே பொண்ணை கூட்டு வந்துட்டேன். அவனுக்கு பின்னாலே விரட்டானுங்க. நீ சீக்கிரமா புறப்பட்டு வா. எந்த பார்த்தா கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், அவ என் தங்கச்சி. நான் பார்த்து வச்ச மாப்பிளைய வேண்டாம்னு சொல்லிட்டு அவ காதலிச்சனோட ஓடி வந்துட்டா. யோ, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய கட்டி வைக்க வேண்டியதானே? ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? பாப்பா, நல்லா இருக்குதா மக்காத. இந்த பொண்ணுக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி 18 வருஷமா காத்துக்கிறேன். இவன் எவனோ வந்து இடையில தள்ளிக்கின்னு போனான்னா அதை பார்த்து நல்லா ஆயிருன்னு சொல்றதுக்கு நான் என்ன பேமானியா? ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரியா இவனுக்கு இவளை கட்டி வச்சிடுறேன். இவனை யாருமா கட்டிக்குவாங்க? நீ கட்டிக்கிறியா? உட்கார சொல்றியா? டேய், அவங்கள விடுறா. நீ இவளை கூட்டு போய் தாலி கட்டுறா. வாமா கண்ணு, வாங்க. ரெஜிஸ்டர் வந்திருக்காரு, 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. அட வாங்கோண்ணா. வந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை பேர சொல்லுங்க. பேச கல்யாணத்தை நடத்தி வச்சுடுறேன். நடுத்தரவுல கல்யாணம் பண்றவா கொடுத்து வச்சவா. எங்க விட்டு கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ யாரா? ரிஜிஸ்டர்.
நான் நடத்தி வைக்கிறேன்டா. வாங்கண்ணா, அட வாங்கண்ணா. அவனுக்கு தங்கச்சி 18 வருஷமா இருந்திருப்பாளா? ஆனா கட்டிக்க போறவங்க கூட வாழ்ற காலம் 50 வருஷமா 60 வருஷமோ. நீ பெருசா அவன் பெருசாடா? ஏய், கால் வச்சிருக்கே நீ சொல்லுடா. காலோட வலி என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த வேதனை அனுபவிச்சிருக்கே நீ. ரெண்டு மனசு சேர்ந்தா ஏன்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? வரதட்சணை கொடுத்து சந்தையில மாட்ட வைக்கிற மாதிரி பொண்ணுங்களை வைக்கிற கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா காசு பணம் எதுவும் எதிர்பார்க்காம மனசை மட்டும் விரும்புறதுக்காக ஏன்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இருப்ப நம்மளை பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏன் அந்த கடவுள் கூட காதல பிரிக்கிற உரிமை கிடையாது. காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. அதை கல்லறைக்கு அனுப்பிடாதீங்க. உன் தங்கச்சி நல்லா வாழணும்னா சாட்சிக்கு எழுத்து போடு. ரெஜிஸ்டர். எஸ். போடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. போதும். எக்ஸ்கியூஸ் மீ, Yes. இங்க A to Z ஜீவா ரூம் எங்க இருக்கு? குட்டி யாரானா? நானா? நான் ஜீவாவை கட்டிக்க போறவ. அரேஞ்ச் மேரேஜோ? இல்ல, ஓடி போறோம். ஐயோ, என்ன அது? இதே தீத்திடாத ஹீரோயின் மாதிரி ஓடி போறேன்னு ஓப்பனா சொல்ற. சரி சரி, அவன் அங்க மேலதான் இருக்கான், போ. ஸ்வீட் மாமி. இந்த கிள்ளு கிள்றா. என்னோட ஆர்குமெண்டாலையும் கடைசியில தீர்ப்பு தாதமா வரும். வருது, வந்துடுச்சு. ஹலோ. ஹலோ. எங்க வந்தீங்க? வீடு வாடகை வேணுங்களா? நான் ஓ போயா. ஆட்டோ காசு ஐயா. கொடுத்தா போயிடுவேன். இங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சாரி. என்ன வீடு வாடகை வேணுங்களா? ஐயோ எல்லா போர்ஷனும் ஃபுல்லா இருக்குங்களே. கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு சாக்கு வச்சு எவனையாவது கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் இவங்க பக்கத்து போர்ஷன்ல குடி இருக்காங்க. வயசானவங்க தான். டை. ஹாய். வீடு வாடகை கேட்குறாங்க. கீழே வந்துங்க 3000 ருபீஸுங்க. மேலே வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா மாடி படியேறி போகணும் பாருங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுங்க? எனக்கு ஜீவா போர்ஷன் வேணும். ஜீவா போர்ஷனா? கிட்ட அவ்வளவுதான் வீடும் போட்டுருக்கே. ஆமா ஜீவா உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவா தான் வேணும். ஓ அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சா? மேலதான் இருக்கான். அம்மா போகும்போது சவுண்ட் விட்டு போமா. சின்ன வயசு பசங்க ஏடா கூடமா இருப்பானுங்க. நைஸ் டாடி. அடியே கல்யாண நாள்ல இருந்து தாடி ஏடுன்னு சொல்லிட்டு இருந்தியே. இப்ப நம்ம தாடிக்கு வந்து ரொம்ப வழியாதீங்க. அந்த பொண்ணு உங்களை டாடின்னு சொல்லுச்சு. இதுக்குதான் இந்த கல்யாணம் ஆகாத வயசு பசங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இங்க குடி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏதோ A to Z பிசினஸ் பண்றாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணுங்க எல்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு சிலிப்பிட்டு போகுதுங்க. பார்த்தா அதுக்கு ஒண்ணா வேற தடவிட்டு போகுது. என்ன நடக்க போகுது?